உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயம் இங்க ஒட்டப்பிடாரம் தொகுதியில நம்முடைய ராமஜெயத்துடைய உதயசூரனை வெற்றி கன்ஃபார்மா. தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாவட்டமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் தூத்துக்குடி மாவட்டம். தொழில் வளர்ச்சி, விவசாயம், மீன்பிடி தொழில், துறைமுகம், வர்த்தகம்னு எல்லாமே கலந்திருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்டம் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம். அதே மாதிரி மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டுக்கே இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம். இந்த தூத்துக்குடியில் திரு எடப்பாடி பழனிசாமி செஞ்ச அநியாயத்தை, அவருடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச அநியாயத்தை, அக்கிரமத்தை யாராலையும் மறக்கவே முடியாது. மறந்துடாதீங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் காக்கா குருவி சுடுற மாதிரி 13 பேரை சுட்டு கொண்டவர் தான். அதை பார்த்து டிவியில தான் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி பழனிசாமியுடைய ஆட்சியில சாத்தாங்குளத்தில் எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்லயே அப்பாவையும் பையனையும் வச்சு லாக்அப் டெத் அடிச்சே கொண்டுட்டாங்க. அவங்களோட மரணத்துக்கு நீதி வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு அந்த லாக்அப் டெத்துக்கு ஒரு நீதி வாங்கி கொடுத்திருக்கிறாரு. தூத்துக்குடிக்கு துரோகம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமியை தயவு செஞ்சு இந்த மாவட்டத்துக்குள்ள நுழைய விடாதீங்க. அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, தூத்துக்குடி மாவட்டம் என்னைக்குமே கழகத்துடைய கோட்டை அப்படிங்கிறத இந்த நிரூபிச்சு காட்டுங்க. இங்க ஒரு வெற்றி வேட்பாளர், நல்ல வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன பெருமைனா, நான் இளைஞரணியினுடைய செயலாளர். என்னோட இளைஞரணியில மாவட்ட அமைப்பாளராக பணியாற்றக்கூடியவர் தான் சகோதரர் ராமஜெயம் அவர்கள். நல்லா சுறுசுறுப்பா, எனர்ஜெட்டிக்கா, எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இருப்பவர். வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கிறவர் கிடையாது. வருஷம் முழுக்க எந்த நேரத்திலையும் சுக துக்க நிகழ்ச்சி கஷ்டம் எப்பவுமே மக்களோடு இருந்து மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர் தான் திரு ராமஜெயம் அவர்கள். இவருடைய நல்ல செயல்பாடுகளை பார்த்து தான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் இவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. ஆகவே மக்களுக்கு பணியாற்ற ராமஜெயத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஒட்டப்பிடாரத்தில் ராமஜெயத்துக்கு உதயசூரியன் சின்னத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர செய்வீங்களா? திரு ராமஜெயம் அவர்கள் எப்படி வாரத்துக்கு ஒரு முறை என்னை வந்து சென்னையில் பார்ப்பாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் போதும் அவருக்கு தனக்கு எதுக்கும் வேணும், தனக்கு இந்த வேலை வேணும், இந்த அப்படியே எதுவுமே கேட்டது கிடையாது. என்னுடைய தொகுதிக்கு இதை பண்ணி கொடுங்க, என் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி செஞ்சு கொடுங்க, என் மக்களுடைய பிரச்சனைகள் இது, என்னுடைய கோரிக்கைகள் இது, இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னா ஒரு முறையும் என்னை பார்க்கும் போதும் அது கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை இந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அனுப்புறேன். பண்ணுவீங்களா? சரி, உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஒண்ணு தெரியாதா? நான் ஒரு வேட்பாளர் தெரியுமா? நான் இந்த தேர்தல் போட்டி போடுறேன் தெரியுமா? என்ன தொகுதி? எனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க, நான் மறந்துடுறேன். நான் என் தொகுதிக்கே இது வரைக்கும் ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கேன் தெரியுமா? சேப்பாக்க திருவல்லிக்கேணி எடுத்தோடனே போட்டோ, காலையில 10:30 மணிக்கெல்லாம் போட்டோ கேட்டா என்ன அர்த்தம்? இப்பதான் தெரியுது ஏன் எடப்பாடி பழனிசாமி கோவப்படுறாருன்னு. காட்டுறேன். என் தொகுதிக்கு போய் ஒரே ஒரு நாள் தான் வாக்கு கேட்டிருக்கேம்மா. ஜெயிக்க வச்சிருவாங்க நம்பிக்கை இருக்கு. தலைவர் எனக்கு 2வது முறை வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. என் தொகுதிக்கு போகாம நான் இங்க ஒட்டப்பிடார வந்து உங்களை எல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு ராமஜெயத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கேன்னா ஏன் தெரியுமா? எனக்கு என் வெற்றி முக்கியம். என் வெற்றி விட மிக மிக முக்கியம் திரு ராமஜெயத்துடைய வெற்றி, இந்த ஒட்டப்பிடார தொகுதி வெற்றி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த ஒட்டப்பிடாரத்துல நீங்க சகோதரர் ராமஜெயத்தை ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? இந்த 5 வருஷத்துல திரு ராமஜெயத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். உதயசூரியனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறேன். எந்த உரிமையில கேட்க வந்திருக்கிறேன்? நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த உரிமையில உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறேன். என்னென்ன திட்டம் கொடுத்திருக்கிறோம்? வாவு சிதம்பரம் பிறந்த ஊரான ஒட்டப்பிடாரத்துல அரசு கலை கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு. தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புக்காக கழக அரசு எடுத்த முயற்சியால இன்னைக்கு 16,000 கோடி ரூபாய் முதலீட்டுல வின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார் ஃபேக்டரி யார் கொண்டு வந்தா? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு இங்க கொண்டு வந்துச்சு. மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில 2,500 பேருக்கு இன்னைக்கு பட்டா வழங்கினது யாரோட ஆட்சி? திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர். 2023 பெய்த பெருமழையின் போது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ரேஷன் கார்டுக்கும் 6,000 ரூபாய் நிவாரண தொகை கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஐயனடைப்பு பகுதியில் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பா 220 குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு. தருவைக்குளம் கடற்கரை கிராமத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கும் பணி நடைபெற்றிருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐஸ் பிளான்ட் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோரம்பள்ளம் குளம் தூர்வாரப்பட்டு உப்பாறு ஓரளவு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருது.
மீனாட்சிப்பட்டி பரும்பிலிருந்து முடிவைத்தானந்தல் கிராமத்திற்கு ஆற்று குடிநீர் இணைப்பு வழங்கி கொடுத்திருக்கிறோம். தன்னூத்து, பாஞ்சாலங்குறிச்சி, நாணல்காடு, கலப்பைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு இன்னைக்கு புதுசா ரேஷன் கடைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். வீரபாண்டிபுரம், அக்காநாயக்கன்பட்டி, சில்லாநத்தம் உள்பட்ட பல்வேறு ஊர்களில் இன்னைக்கு பள்ளிகளுக்கு கூடுதல் கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். செக்காரக்குடி பொட்டலூரணி சாலையில பெரிய மேம்பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வல்லநாடு ஊராட்சியில பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஒட்டப்படாரம் ஊராட்சி ஒன்றிய கிராமங்களுக்கு தடையின்றி 515 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வழங்குவதற்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தியிருக்கிறோம். இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு உதயசூரியனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, ராமஜெயத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த உரிமையோடு கேட்ட வந்திருக்கேன். நீங்க ராமஜெயத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களோட தொகுதிக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தருவுக்கும் என்னென்ன தேவையோ அதை பார்த்து உங்ககிட்ட வந்து கேட்டு அதை நிச்சயம் செஞ்சு கொடுப்பாருங்கிற வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். இந்த தொகுதிக்கு இவ்வளவு பண்ணியிருக்கிறோம்.